கிச்சன் டீப் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டேன். இந்த பாக்ஸில் எவ்வளோ டஸ்ட்டு பார்த்திங்களா. வெயில் காலம் வந்தாலே டஸ்ட் அதிகமாக வந்துடும். கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே ஒதுக்கி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக அள்ளிட்டு இப்போ ஃபுல்லாக க்ரப் வச்சு லிக்விட் சோடா வினிகர் இதை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டாச்சு. கழுவிட்டு தொடச்சுமே விட்டுட்டேன். பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த இடம். இங்கே இப்போ செல்ஃபும் அதுக்கப்புறம் ஓடிஜியும் வைக்க போகிறேன். ரெகுலராக முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தும் டஸ்ட்டு வந்துடுது. இதுமாதிரி டீக்ளீட்டர் பண்ணுற பொருட்களெல்லாம் உடனே போட்டுருங்க குப்பையில். வேண்டியது வேண்டாதெல்லாம் தூக்கி போடணும். முடிஞ்ச அளவு மேலே நிறைய பாத்திரம் இருக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ வரைக்கும் டச் பண்ணலை. இது ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அடுக்கணும். ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இது அஞ்சரைப்பட்டி பெருசு மட்டும் இங்கே வச்சுருக்கேன். குட்டி குட்டி உள்ளதெல்லாம் ரேக்கில் வச்சுட்டேன். இங்கே மிக்ஸி வைக்கணும். இங்கே பாருங்கள், இதில் ஸ்டோர் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு. லாஸ்ட்டில் இதில் அஞ்சரைப்பட்டி வச்சுருக்கேன் குட்டி. இதில் கரம் மசாலா திங்ஸ் எல்லாம் இருக்குது. பட்டை, ஏலக்காய், கிராம்பட்டு. அடுப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் உப்பு, மிளகு பாட்டில் இனிமேல் தான் அரைச்சி போடணும். எண்ணெய், அதுக்கப்புறம் சர்க்கரை, நெய் வச்சுருக்கேன். மேலே டீ தூள் வச்சுருக்கேன் அந்த சைடு ரேக்கில். நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அதெல்லாம். இப்போ கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்குது கிச்சன். கீழே கவுண்டர் டாப்புக்கு கீழேயும் நல்லா தொடச்சி விட்டாச்சு டஸ்ட் இல்லாமல். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஷீட்டையுமே வாஷ் பண்ணிட்டேன். இது வுட்டில் நானே பண்ணினேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. குச்சியெல்லாம் ஒன்றா கம் வச்சு அழகாக ஒட்டி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த ரேக்குமே க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் டீக்ளீட்டர் பண்ணுறதுக்கான திங்ஸுங்க. இது குப்பையில் தூக்கி போடணும். அதுக்கப்புறம் சில்வர் பக்கெட்லேருந்து, குப்பை மரத்துலேருந்து எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. A to Z எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. வீடியோமே என் மக துடைச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. வெளியில் வேற கழுவி விடணும். பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்குது கிச்சன். அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டையுமே விளக்கிட்டேன். துருவாக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்குது. அப்புறம் காஃபியும் குடிச்சிட்டு மறு வேலை ஸ்டார்ட் பண்ணணும்.